பிச்சை கூட எடுப்பா, ஆனால் தர்மம் செய். உனக்கு கிடைத்த 10 சோறு பருக்க இருக்குல்ல, அதில் 2 சோறை எடுத்து பருக்க எடுத்து எறும்புக்கு போடு. அடுத்த மனுஷனுக்கு பத்தாது, பத்துமா? நமக்கே பத்தாது. நமக்கே கை நிறைய தட்டு நிறையா சோறு கொடுக்காம இத்தினூன்னு தொன்னையில் ஒரு 20 பருக்க அரிசியை பிரசாதம்னு கொடுத்தா நாம் எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்குறது? பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது முடியாது. அப்போ அந்த 2 பருக்கையை எடுத்து எறும்புக்கு போடு, 2 பருக்கையை எடுத்து ஈக்கு போடு, அடுத்த ஜீவராசிக்கு போடு. புண்ணியம் செய் என்று சொல்கின்றது இந்து தர்மம். நீ புண்ணியத்தை செய்ய செய்யத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்த வல்வினைகள் கரையும். 1. 2வது, இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டே இரு என்று சொல்கின்றது இந்து தர்மம். இறைவனுடைய நாமத்தை ஜெபிப்பதை காட்டிலும் உனக்கு நாக்கு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை பிராட்டி சொன்னாலே, அப்படி மானிட பிறவி உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், உனக்கு பேசும் சக்தி கிடைத்திருக்கிறது என்றால், பல பேர் கேட்குற மாதிரி இறை நாமத்தை சொல்லு அப்படின்னு.